ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. அவர் சொன்னாரு, "தம்பி இது வந்து எவ்வளோப்பா பட்ஜெட்?" அப்படின்னா, "சார் ஒரு ஒரு ரூ. 4 ரூ. 3,000 ரூ. 4 பட்ஜெட் இருக்கலாம்" அப்படின்னாரு. அவர் அப்பதான் சித்திரம் பேசி பார்ட் வந்து ஒரு ஒரு 60 கோடி ரூபாய்ல எடுக்கலாம்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "இல்ல சார் அவ்வளவு விஷயமே இங்க இல்ல. கிளைமேக்ஸ்ல ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார் ஆக்சுவலி. ரொம்ப சாதாரண கதை சார் இது" அப்படின்னேன். அப்ப விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. ஆ, அப்போ ஒரு அட்வான்ஸ் குடுத்தாரு தானு சார். ஐ திங்க் ₹50,000 குடுத்தாரு. "இந்த படம் நான் பண்ணலப்பா. ஏன்னா ரொம்ப சின்ன படமா இருக்கு. நான் பண்ணலப்பா" அப்படின்னாரு. Of course, it's a big loss for me to work with one of the extraordinary greatest actor விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு ராம் தான் சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சிருக்கேன். ஆமா எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணுச்சு இந்த குழந்தை. இப்போ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டை இல்லை, சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஒரு ஆடிஷன்ல வந்து அவரை வந்து ஒரு ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுச்சு. நான் அன்னைக்கு ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி எ கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங் நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன், சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் ஃபென்டாபிளஸ் ஆக்டர். நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதி தவிர வேற யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, நமக்கு ஒரு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. இப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. தேர் ஆர் பிளேசஸ். நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கு படம்னு சொல்ல வரல. நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கு ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ். ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அது ஒரு சோய் மீன் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன் ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பன்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் ஒரு 2 டேக் கூட போகல. எந்த ஷார்ட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சுக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ திங்க் Fauzia was so grace enough to give me a chance to be a second unit cameraman actually. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு சின்ன ஸ்பேஸ். அது ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான். ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின் பிகாஸ் ஹவு மச் அவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃபிளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரணும்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் மெனி ஆக்டர்ஸ், many great actors like Nasser and few actors, Narayan, all. But I would rate, I would say that in my life, I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathiy's
ஒரு நான் அந்த க்ரூல நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும். ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம். லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்கு. நான் வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். நிறைய காரணம் இந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு. பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் பெஸ்ட் ஜாப் அண்ட் ஹி ஹஸ் கேவ் மீ எக்ஸ்ட்ராடனரி ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஒர்க் தட் பெஸ்ட் ஜாப். ஸோ அதனால வந்து அந்த படம் வரும். அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ள தான் இருக்கு. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம். கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரணும் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. சஞ்சய் சுப்ரமணியன் சார் அண்ட் சாருமதி அவர்களோட சேர்ந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேக் பண்றதுக்காக எல்ஃபே ஆக்குபெல்லா இருக்காங்க. கீஸ்ல ஓ சஞ்சய் சஞ்சய் சார் கிரேட் ஜீனியஸ். எஸ் சஞ்சய், நான் லைஃப்ல ஒவ்வொருத்தங்களை மீட் பண்ணும்போதெல்லாம் வந்து அது ட்ரெயின் பயணம் மாதிரி தான். ட்ரெயின்ல ரயில் ஸ்நேகம்னு சொல்லுவோம். வில் மீட். என் லைஃப்ல மீட் பண்ண கிரேட் பீப்புள்ல நாசர், இளையராஜா, விஜய் சேதுபதி, தானு, அந்த மாதிரில ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜண்ட். அவர் வந்து மியூசிக் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. என் படத்துல வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது என் மியூசிக்ல, ஒரு அமைச்சூர் மியூசிக்ல பாடியிருக்காரு. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் கீஸ்ல அரவிந்த் சங்கர் அண்ட் வயலின் பை ஆரோக்கியம் போடுறான். ஓடி வந்து அந்த புதிரை வந்து அவன் வந்து விடுவிக்கிறான், மனிதர்களை காப்பாற்றுறான். ஸோ அந்த புதிருக்கான இந்த மியூசிக், ஒரு ரெக்கார்டிங் மியூசிக், இது அக்கப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த குழந்தைங்களை வச்சு பிளான் பண்ணோம். ப்ளீஸ் கேளுங்க. போடுறான். ஓடி வந்து அந்த புதிரை வந்து அவன் வந்து விடுவிக்கிறான், மனிதர்களை காப்பாற்றுறான். ஸோ அந்த புதிருக்கான இந்த மியூசிக், ஒரு ரெக்கார்டிங் மியூசிக், இது அக்கப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த குழந்தைங்களை வச்சு பிளான் பண்ணோம். ப்ளீஸ் கேளுங்க. என் குழந்தை ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன். டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி வச்சு வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது எதுவுமே இந்த சினிமா உறவுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தை என் படத்தில் ஒரு ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் கடை நடிக்கிறியாடான்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் சார், இட் இஸ் a cameo sir. நீ பேசவே மாட்டேதுமா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார். தம்பி, நீ வந்து அந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ். அண்ட் என் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன்னா அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இட்ஸ் மை ஆனர் அண்ட் பிரிவிலேஜ். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணேன் சார். சார் நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார். குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணேன். என்ன சினிமாவில் ஒன்று டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. இஸ் கோயிங் டு பிரசன்ட் ஒன் சாங். அந்த படத்தில் சாங் பாடியிருக்கா அந்த பாப்பா. கேளுங்க அந்த பாப்பா. பேத் என் குழந்தை ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன். டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி வச்சு வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது எதுவுமே இந்த சினிமா உறவுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தை என் படத்தில் ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் கடை நடிக்கிறியாடான்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் சார், இட் இஸ் a cameo sir. நீ பேசவே மாட்டேதுமா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார். தம்பி, நீ வந்து அந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ். அண்ட் என் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன்னா அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இட்ஸ் மை ஆனர் அண்ட் பிரிவிலேஜ். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணேன் சார். நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார். குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமாவில் ஒன்று டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை.
வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. ஷி இஸ் கோயிங் டு பிரசன்ட் ஒன் சாங். அந்த படத்தில் சாங் பாடியிருக்கா அந்த பாப்பா, கேளுங்க அந்த பாப்பா. சார் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஐ திங்க் மெட்ராஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டுடியோ. இப்போ அது போய் பார்த்த உடனே சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து 2வது ஸ்டுடியோ இருந்துச்சு, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ரொம்ப க்ரியேட்டிவாக, 2யும் உடச்சிருங்க சார் அப்படின்னேன். ஸோ சார் சொன்னார், உடச்சிட்டார் அவர். தேங்க்யூ சார். சார் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஐ திங்க் மெட்ராஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டுடியோ. இப்போ அது போய் பார்த்த உடனே சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து 2வது ஸ்டுடியோ இருந்துச்சு, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ரொம்ப க்ரியேட்டிவாக, 2யும் உடச்சிருங்க சார் அப்படின்னேன். ஸோ சார் சொன்னார், உடச்சிட்டார் அவர். தேங்க்யூ சார். எங்க போகுது சார்? அது சொல்ல முடியாதுடா அது. ஏன்? அது கதை. சரி, ஓகே. இது வந்துட்டு அந்த ஊர் மறந்துடுறேன், எங்கடா அது? மேட்டுப்பாளையத்துல இந்த ட்ரெயின் கிளம்புது, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். சூப்பர். ஆக்சுவலா வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிக்கணும்னு லைவா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. 5 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவுல நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 5 ஹவர்ல நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான் அது. Sir, Thank you. நீங்க ரெடியா நிக்கிறா ஆமா, ஒரு பாட்டு பாட போறீங்க. எஸ், ஐ ரிக்வெஸ்ட். ம். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தமிழ் சினிமா இல்ல, நம்மளுடைய தேசத்திலே அல்லது உலகத்திலே ரொம்பவும் கேலி செய்யப்பட்டு புண்படுத்தப்பட்ட மகா புருஷர்களா, மகா லட்சுமிகளா நான் பார்க்கறது திருநங்கைகள். என் லைஃப்ல திருநங்கைகள் எப்பொழுதுமே என் கூடவே இருக்கிறாங்க. அதனால தான் திருநங்கைகள்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஒருத்தி வந்து என்கிட்ட வந்து, நான் உங்க கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன்னு சொன்னா. அவள் பேர் லிவிங் ஸ்மைல் வித்யா. அவள் போடி உள்ளன்ட்டேன். என்னுடைய பெஸ்ட் அசிஸ்டன்ட் அவள் நந்தலால ஒர்க் பண்ணா. அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கிளாடி, வாட் அ ஃபென்டாப்பிள், என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவள். இப்போ வந்து கனடாவில் ஷி இஸ் தியேட்டரில் பெரிய ஆளாக இருக்கா. ஷி இஸ் ஒர்க்கிங் இன் ஆப்பிளில். இவங்க லைஃப் லாங்காக எனக்கு எங்கள் கூட எப்பயுமே ஒரு மனசாட்சி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை திருநங்கைகளை மேலே கூப்பிட்றேன். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் போகும்போது பலவிதமான மனிதர்கள் போவாங்க. அப்போ நான் யோசித்தேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த படத்தில் வந்து என் கூட என்னுடைய திருநங்கைகளும் இந்த லட்சுமிகளும் இந்த சரஸ்வதிகளும் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தம் டு கம் ஆன் ஸ்டேஜ். இவங்களுக்காக ஆக்சுவலாக நான் இன்னும் சொல்லலை, கபிலன் வந்து இந்த எல்லா பாட்டையும் கபிலன் தான் என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு. 3 நாளாக கூப்பிட்றேன், எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்து இந்த ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு நான் கொடுத்தது வந்து திருநங்கை தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த திருநங்கைகள் உலகம் ஃபுல்லாக இருக்க தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாலாட்டு பாடிட்டே இருக்காங்க. நான் வந்து இந்த திருநங்கைகளுக்காக ஒரு தாலாட்டு பாடலான்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கபிலன் எழுதியிருக்கான். அந்த பாட்டை நான் உங்களுக்கு முன்னாடி நான் பாடுறேன். அந்த இது இருக்கு.